விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேனி கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் மிகச் சிறப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிகழ்வில் கடந்த 30ஆம் தேதி கேரள மாநிலத்தில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் கடந்த காலங்களில் நெடுஞ்சாலை ஓரங்களில் பல ஆண்டுகளாக இருந்த புளிய மரங்களை வெட்ட அனுமதித்த நெடுஞ்சாலைத்துறை கண்டித்தும், வெட்டிய மரங்களில் அருகில் புதிய மரக்கன்றுகள் நட்டு அதன் பராமரிக்க வேண்டும் என்றும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்டம் தோறும் நலத்திட்ட உதவிகள் போன்றவற்றை நடத்த வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதேபோல பெரியகுளம் நகராட்சி பட்டாளம்மன் கோவில் தெருவில் வருகின்ற வராக நதியின் வரக்கூடிய நீரில் கழிவுநீர் கலந்து தெருக்களில் செல்கிறது. இதை சம்பந்தப்பட்ட பகுதியில் சுற்றுச்சுவர் கட்டி மேலும் தொற்று நோய் பரவாமல் தடுத்திட வேண்டும் என்று போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழு கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமை தாங்கினார் மற்றும் பெரியகுள ஒன்றிய செயலாளர் ஆண்டி, நகர செயலாளர் ஜோதிமுருகன், ஆண்டவர் தொகுதி செயலாளர் முன்னிலை வகித்தனர். சுசி, தமிழ்பாண்டியன், தமிழ்வாணன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் நாகரத்தினம், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழர், மாநில துணை செயலாளர் அன்பு, வடிவேல் செய்தி தொடர்பாளர் ராஜதுரை, தேனி ஒன்றிய செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் முன்னேற்பாடு பணிகள் குறித்தும் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆலோசனை செய்தனர். செயற்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்னும் ஆட்கள் கம்மியாக உள்ளது. அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய ஆலோசனை வழங்குறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரே ஆள் தானா? ஒரு ஆள் தான் இருக்கீங்க. இந்த வட்டம் மாவட்ட செயலாளர் தலைமையில் முதல்ல இந்த மாவட்ட செயலாளரையும் நம்ம சொன்னோம். ஆனால் செயல்படுத்த முடியல. அதுக்கு முழு ஒத்துழைப்பு நான் அரசு ஆஸ்பத்திரியுடைய பணியாளர்களை சொல்லி அதுக்கு உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் கேஎஸ்டி கேட்டு எதிராக இரத்த தான முகாம் அன்றைக்கி காலையில் 7 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கட்டாயமாக இந்த வட்டம் என்ன செய்கிறோமோ செய்யலையோ இந்த வட்டம் இரத்த தான முகாம் கண்டிப்பாக தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்தநாள் ஏற்ற இருக்கும் கொடிக்கம்பத்தில் நாம் எழுச்சிகரமாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மதுரைக்கு அடுத்து தேனி மாவட்டத்தில் முதல் முறையாக சருத்துப்பட்டியில் நாம் தலைவரின் பிறந்த நாளை குறித்து இந்த கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறது. இதில் நாம் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நம்முடைய எழுச்சியை அந்த இடத்தில் காட்ட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த பிறந்தநாள் விழாவை நாம் சிறப்பிக்க அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, நாம் நம்மளை தலைநிமிரச் செய்த நம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்பை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த சருத்துப்பட்டியில் நடப்படும் கொடிக்கம்பத்தை சிறப்புடன் நடத்த வேண்டுமாய் தாங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டு, மிக சிறப்பாக பழைய பஸ் நிலையத்தில் ஒரு 500 பேரை திரட்டி அந்த நிகழ்வு இலவச சேர வேண்டி நோட்டு புத்தகம் புதிய பஸ்ஸில் பிரிவில் மிகப்பெரிய ஒரு கொடிமரம் 3 வருஷம் ஏற்றலாம். இந்த வருஷம் ஏற்றிடுவோம். புதுசாக மின்மரத்தை வச்சு இனிப்பு வழங்கி 14ஆம் தேதி இரவு 5 மணிக்கு மலைய பேருந்து பொதுக்கூட்டம் வச்சுருக்கான். அதுக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கிக்கலாம். மற்றும் கட்சியுடைய வெற்றி விழாவை ஒருங்கிணைச்சு இந்த நிகழ்ச்சி நகர சார்பாக பதாகையும் செய்ய சொல்லிட்டோம். அதுவும் ரெடி ஆகிடும். நம்ம தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அங்கே அது
அவர் சொன்ன மாதிரி எல்லாமே செய்யப்பட்டோம். அதே மாதிரி இரத்த தான முகாமும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் கண்டிப்பாக நம்ம கட்சி இது பழைய புது பஸ் ஸ்டாண்ட் முக்கில் வந்து அது நான் கண்டிப்பாக நடக்கும். அன்னைக்கு சிறிய அளவில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் நடைபெறும். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மெடிக்கல் சின்னதாக இருக்குது, அதையும் கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கிறதுக்கான வேலைகளும்